நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக ரெப்போ ரேட்டை 0.5% குறைச்சி 5.5% நிர்ணயிச்சிருக்காங்க. இது மூலமாக ஹவுசிங் லோன் அண்ட் வெஹிக்கிள் வாங்குறதுக்கான லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்காங்க. அதை பற்றி டீகோட் வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கமர்ஷியல் பேங்க் கிட்ட ஷார்ட்டேஜ் ஏற்படும் பொழுது அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட 90 நாளைக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கடனாக வந்து வாங்குவாங்க. இந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஆர்பிஐ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ரெப்போ ரேட் அப்போ நம்ம சொல்கிறோம். இது நம்ம சொசைட்டியில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னா, பணவீக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க் அதிகமான வட்டியை வந்து ஆர்பிஐ கொடுக்குற மாதிரி வந்துடும். ஸோ லோன் வாங்குறத குறைச்சிக்குவாங்க. நம்ம கமர்ஷியல் பேங்க் லோன் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த வட்டியை வந்து கமர்ஷியல் பேங்க் அதிகப்படுத்திடுவாங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து நமக்கான வாகனம் மற்றும் வீட்டு கடனுக்கான வட்டி வந்து கூடும். ஸோ ரெப்போ ரேட், இன்ஃப்ளேஷன் அண்ட் நம்மளுடைய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பற்றின ஒரு டீகோட் ஓவரால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க.